மாவட்டம் திருவெண்காடு புதன் ஸ்தலத்தில் பங்குனி மாத பிரதோஷ சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் பிரம்ம வித்யாம்பிகை உடனாகிய ஸ்வேதாரண்யேஸ்வர சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் சிவபெருமானின் 3வது கண்ணிலிருந்து விழுந்த தீப்பொறியிலிருந்து உருவான முக்குளங்கள் உள்ளன. இங்கு சிவபெருமான் அகோரமூர்த்தி சுவாமியாக அருள் பாலிக்கிறார். காசிக்கு இணையான 6 கோவில்களில் முதன்முறையாக இக்கோவில் விளங்குகிறது. பிரசித்தி பெற்ற இக்கோவிலில் உள்ள நந்தி பகவான் உடலில் காயங்கள் ஏற்பட்டதற்கான வடுக்கள் காணப்படுகின்றன. முன்பு ஒரு காலத்தில் மருத்துவாசூரன் என்ற அசுரன் தனது தவ வலிமையால் சிவபெருமானிடம் காட்சி பெற்று சூலாயுதத்தை பெற்றார். அந்த சூலாயுதத்தால் தேவர்களுக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தினான். அப்போது நந்தி பகவான் சென்று மருத்துவசூரனிடம் முறையிட்ட போது மருத்துவாசூரன் சூலாயுதத்தால் நந்தி பகவானையும் தாக்கினார். அந்த சூலாயுதத்தால் தாக்கப்பட்ட வடுக்கள் தற்போது இக்கோவிலில் உள்ள நந்தி சிலையின் மீது உள்ளது குறிப்பிடத்தக்கது. பிரசித்தி பெற்ற இந்த நந்தி பகவானுக்கு பங்குனி மாத பிரதோஷத்தையொட்டி மாப்பொடி, மஞ்சள், திரவிய பொடி, பால், தயிர், இளநீர், பன்னீர், பஞ்சாமிர்தம், சந்தனம், பழச்சாறு முதலான நறுமண வாசனை திரவிய பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து சுவாமி அம்பாள் பல்லக்கு வாகனத்தில் கோவில் உள்பிரகாரத்தில் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் வீதி உலாவில் பங்கேற்று வழிபாடு செய்தனர். பிரதோஷ பூஜைகள் வினோத் குருக்கள் செய்து வைத்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.